வணக்கம் மக்களே. நம்ம இப்போ லாஃப்ட் விசிட் தான் வந்திருக்கோம் மக்களே. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபரோட லாஃப்ட் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் அகமத் ப்ரோ அப்படிங்கிறவங்க காயல்பட்டினத்துலேருந்து நம்ம லாஃப்ட்டை வந்து விசிட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு நம்மளை ஃபஸ்ட் டைம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மற்ற லாஃப்ட் தான் நம்மளாக தான் வாண்டடாக போய் பார்த்துருப்போம். பட் நம்மளை இன்வைட் பண்ணி போய் பார்த்த ஃபஸ்ட் லாஃப்ட் இது தான் மக்களே. லாஃப்ட் நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னா காயல்பட்டினத்தில் V2 ஃபன் ரன் அப்படிங்கிற ஒரு கேம் சென்டரோட ஓனர் தான் மக்களே. அது வந்து காயல்பட்டினம் பீச் பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ஷார்ட் வீடியோவில் காமிச்சிருப்போம் பாருங்கள். இப்போ வாங்க அவங்க லாஃப்ட்டை பார்க்கலாம். இது வந்து அவங்க தோட்டத்துக்கு நடுவில் போட்டுக்கிறாங்க பாருங்கள். கோழி, ஆடு அதெல்லாம் போட்டு புறாக்கு வந்து தனியாக ஒரு 2 ரூம் மக்களே. நல்ல பெரிய ரூமாக 2 ரூம் வச்சுருக்காங்க. இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபேன்சி புறாவோட கலெக்ஷன்ஸு. வெளியே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சாதா புறாவோட கலெக்ஷன்ஸ். அது வந்து சிக்ஸ் எடுத்து பறக்க விடுறதுக்காண்டி போட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபேன்சியில் முஸ்கியில் நிறைய கலர் இருந்துச்சு மக்களே. இது வந்து ஒயிட் முஸ்கி ஷேக்கிங் பாருங்கள், சும்மா பக்காவாக இருக்குல்ல. அதுமாதிரி காடை போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே கூட்டில் வந்து காடை போட்டிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த புறா வளர்க்குறதுனால குட்டி குட்டியாக இது வரும், வண்டு பூச்சி அதெல்லாம் வரும். ஸோ அதை சாப்பிட்றதுக்காண்டி காடை போட்டிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு கிருஷ்ணா லாஃப்ட்லேயும் இப்போ காடை போட்டிருக்கான். ஸோ அது பூச்செல்லாம் ஓரளவுக்கு சாப்பிடுறது கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொன்னால். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கூடு வைக்கிறீங்க, மண்ணெல்லாம் போட்டு வைக்கிறீங்கன்னா காடை வாங்கி விட்ருங்க மக்களே. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி காடையும் எக்கு வைக்கும். ஸோ அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஓகே வாங்க இப்போ நம்ம புறாக்கள்லாம் பார்க்கலாம். முஸ்கியில் வந்து நிறைய கலர் வச்சுருந்தாங்க மக்களே. சாண்டில் தவிர்த்து மற்ற எல்லா கலருமே இருந்துச்சு. எல்லாமே நல்லா பக்காவான மார்க்கிங்கு, ஷேக்கிங்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கூட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க ட்ரையாலுக்கு தான் வாங்கி விட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த கூட்டில் வாங்கி விட்டு இதில் எதுலாம் நல்லா பக்காவாக இருக்கோ அந்த ப்ரீடிங் பார்த்துட்டு நல்லா இருக்கிற பேரை ஃபுல்லாக இன்னொரு கூட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கூண்டு தான் ஃபஸ்ட்டு கூண்டு. இதில் மட்டும்தான் சாதாவும் இருக்குது. ஸோ முட்டை மாற்றி வைக்கிறதுக்காண்டியும் சாதா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சாதாவும் நார்மலாக இல்லை மக்களே. எல்லாம் பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஒயிட் ஒன்று நிற்க பாருங்கள், லைட் ஒயிட் மாதிரி, அந்த சில்வர் ஒயிட், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ மற்ற சாதா பார்த்தாலும் எல்லாமே வேறு கலர் தான். ஸோ ஒரே மாதிரி எதுவுமே இல்லை. இதை பாருங்கள், அடியில் அந்த ப்ரௌன் அடிக்கிறத நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் மக்களே. அதை நான் நடுவில் காமிக்கிறேன். இந்த கூட்டில் மெயினாக சாதா, முஸ்கி, அடி இந்த 3 தான் இந்த கூட்டில் அதிகமாக இருந்துச்சு. அதேமாதிரி இந்த ஆண் பாருங்கள், ஒரு ஆண் கூவிட்டு இருக்கானே ஒயிட் மாதிரி, அந்த ஆண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாதாவில். ஸோ கலரே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆளும் நல்ல லுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி இந்த ப்ரௌனுக்கு அடிக்கு பின்னால் ஒரு ஃபீமேல் அடி நிற்கிது பாருங்கள். அது லுக்கே நல்லா மாசாக இருந்துச்சு. ஸோ வெளியெல்லாம் விட்டால் நல்லா சூப்பராக அடிக்கும்னு நினைக்கிறேன். காலில் வந்து சில்வர் ரிங் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருக்கும் அது பறக்கிறத பார்க்க. பட் அவங்க எதுவுமே இப்போதைக்கு வெளியே விடலை. உள்ளே வச்சு இன்பில்டாக தான் ப்ரீட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே விட்டால் கன்ஃபார்ம் அடிக்கும். உள்ளே ஒரு 2 புறா மட்டும் அடிச்சிச்சு. அதையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் மக்களே. பாருங்கள் பிளாக் முஸ்கி எப்படி ஷேக்கிங் இருக்குன்னு. அப்புறம் அவங்க ப்ரீடிங்க்கெலாம் ஆப்பிள் பாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. பட் மற்றபடி எல்லாம் கேஜிலே குட்டி கேஜாக வலை போட்டு அடித்து, ஸோ அதிலே தனித்தனியாக ஒரு புறா விட்டுருந்த மாதிரி விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஸ்பேஸ்லாம் நல்லாவே ஸ்பேஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளேயே நம்ம வச்சு கூட வளர்க்கலாம். பட் எல்லாம் ஓப்பன் தான் விட்டுருந்தாங்க. அதுமாதிரி புறாக்கும் குட்டியாக வீடு மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க மக்களே. இந்த சைடில் இருக்கிற பாருங்க, எல்லாம் கலராக டிஃப்ரெண்ட்டாக கலர் அடித்து குட்டியாக வீடு மாதிரியே அமைச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அதுமாதிரி செங்கல் பாருங்கள், இந்த மாடல் செங்கலும் நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் எக்கில் இருந்ததுனால நம்ம அதை வெளியே எடுத்து பார்க்கல. அப்புறம் சீராஸ் சிக்ஸ் ஒரு பேர் இருந்துச்சு மக்களே. இது எந்த சிக்குன்னு தெரில, மேபி அடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேஜில் விடாமல் சைடில் விட்டுருந்தாங்க. இதுதான் சீராஸு. இது வந்து அடிக்கு மாற்றி வச்சுருக்காங்க மக்களே. இதோட பேரண்ட் வந்து நெக்ஸ்ட்டு லாஃப்ட்டில் இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இதில் அந்த சிக்கு வந்து நம்ம வீட்டில் கிடக்கிற ஒரு ஃபீமேல் நினச்ச ஒரு மேல், அதோட கலரு. இன்னொன்று பிளாக் கலரு. அதே மாதிரி அடி சாதா புறா எல்லாமே மேக்ஸிமம் இந்த மாதிரி மேலே தான் அடைஞ்சிருந்துச்சு மக்களே. அதை நம்ம போனதுனாலே என்னென்னு தெரில. ஸோ நம்ம போனோன்னு பார்த்தோம், மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன கேப்பில் தான் அடைஞ்சிருந்தாங்க. அதுவும் சாதா புறா கம்பேர் பண்ணால் அடிப்புறா தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 2 அடியை மட்டும் நம்ம அடிக்கிறத கவர் பண்ணியிருக்கிறோம். அது தரடிங்கனால கவர் பண்ணியாச்சு ஈஸியாக. இதெல்லாம் சாதா சிக்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஃபேன்டைலோட மதரும் அந்த பக்கம் ஆப்போசிட் கேஜில் தான் இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம காமிக்கிறோம். இது பாருங்கள், முஸ்கிலே சில்வரு, நல்ல லைட் சில்வராக இருக்குது. ஸோ வளர்ந்து வந்தால் அதில் எல்லாமே முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்தோமே அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி எங்கள் கூட்டில் வந்து கிரிட்டும் வச்சுருக்காங்க மக்களே. ஆக்சுவலாக உள்ளே எல்லாமே செம்மண் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதே அது மேய்ஞ்சிக்கும். அது போக எக்ஸ்ட்ராவாக கிரிட்டும் நம்ம ஒரு வீடியோவில் காமிச்சிருப்போம் எப்படி பண்ணுறதுங்கிறத. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதே மெத்தடில் தான் இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள் மக்களே, இதுவும் சாதா புறா தான். பட் அந்த மெயில் கலரை பாருங்கள், நல்ல தலை வெள்ளை, ரெக்க வெள்ளை, அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது ஏதோ ஃபேன்சியில் கிராஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அதுமாதிரி ஃபீட் பண்ணுறத பாருங்கள். இந்த மாதிரி லாங் சைஸில் உள்ள ஃபீடர் வந்து ஒரு 2-3 வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கல புறா அந்தளவுக்கு பெருசாக அடிச்சிக்காது. பட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதில் போட்டதுனால அந்தளவுக்கு அடிச்சிக்கிட்டு இருக்குது. மற்றபடி நம்ம ஒரு 2-3 வச்சுட்டோம் அப்படின்னா பெருசாக அடிச்சிக்காது. அது சாப்பிட்றத பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த ஒயிட் ஒன்று சொன்னேனே அந்தானி இப்போ தெளிவாக தெரியுதா? ஸோ அந்தான் நல்லா இருந்துச்சு. திரும்ப அந்த முஸ்கியில் பியூர் ஒயிட் நல்லா இருந்துச்சு. அவங்க போட்டிருக்க எல்லாமே கொஞ்சம் கலராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரே கலரில் எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. முஸ்கி மட்டும் தான் பார்த்தோம். ஏன்னா முஸ்கி மேக்ஸிமம் ஒரே கலரில் தான் இருக்கும். மற்றபடி அந்த சாதா அடியெலாம் போட்டிருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலராக தான் இருந்துச்சு. ஸோ அது பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு மக்களே. இதே மாதிரி செக்கரில் 2 இருக்குது பாருங்கள். அந்த 2க்குமே காலில் பூட் வந்து ஓரளவுக்கு லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம செக்கர் அந்த மாதிரி மாடர்ன் கலர்லாம் போட்டிருந்தோன்னா லைட்டாக பூட் இறங்கிருந்துச்சுன்னா அந்த ஆணோ ஃபீமேலோ எது இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். சைஸும் கொஞ்சம் லேட்டாக சாதா புறாவை கம்பேர் பண்ணல கொஞ்சம் சைஸாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா அது லேச் ஒன்றில் உரசி தான் வந்திருக்கும் பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அந்த கால் பூட் வந்து லைட்டாக இறங்கியிருக்கும். இந்த ஆண் தான் நான் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது கூவும் செஞ்சான். ஸோ அதை நம்ம காண்டி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா சூப்பர் ஆணு. சிக்ஸ்லாம் எடுத்தோன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பியூர் ஒயிட்டில் போட்டால் நல்லாயிருக்கும். பட் இதோட பேர் எதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. சொன்னாங்க பட் மறந்துட்டேன். கூட வந்து நம்ம சாட்டர்டே போய் கவர் பண்ணோம் மக்களே. ஸோ எடிட்டிங்காண்டி கொஞ்சம் லேட்டு. ஸோ வாய்ஸ் கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. நேற்று சிவராத்திரி வேறையா. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அப்படி இல்லைன்னா நேற்றுக்கே போடுறது தான் நம்ம பிளானு. பாருங்கள் எப்படி அடித்து கூவிட்டு இருக்கிறான்னு. நம்ம சாதா புறாலாம் போட்டோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டால் தான் நம்ம கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். சிக்ஸும் நல்லா கலராக இருக்கும். பாருங்கள், எனக்கு அந்த சாதாவில் இந்த 2 மேல் மட்டும் பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கான பேரும் கொஞ்சம் ஒயிட் அந்த மாதிரி போட்டோன்னா சிக்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்களே. ஸோ உங்களுக்கு சாதாவில் எந்த புறா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத. இப்போ அந்த அடிக்கிற வீடியோ இதில் வரும் பாருங்கள். லைட்டாக போனோடனே அடிச்சிட்டான். கூண்டுக்குள்ளே இருக்கலே அடிச்சிட்டான். இப்போ உங்களுக்காண்டி ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள் அடிச்சிட்டானா. ஸோ இந்த இது நல்லா அடிச்சிச்சு. அது வந்து மெயில் அடியில் காசி கலரு. அதே மாதிரி இந்த முஸ்கி பிளாக் பேர் வந்து எக் விட்றதுக்காண்டி உட்காந்துருந்தாங்க. அதில் இந்த மெயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆள் நல்ல சைஸு. அதுமாதிரி முஸ்கி அடுத்த கூண்டில் காமிக்கும் பாருங்கள். இந்த கூண்டில் சில்வர் ஒன்று இருக்கும். அது சைஸே நல்லாயிருக்கும். இந்த கூண்டை வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கூண்டு பார்த்தோமா, அதில் இருக்கிற எதெல்லாம் நல்ல பேர் நல்ல ப்ரீடிங் பண்ணுதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி இதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபேன்சி மட்டும்தான், சாதா புறா கிடையாது. ஃபேன்சி, அடி, ரோமர் இது மட்டும் கிடக்கும். இதை பாருங்கள், இது பிளாக் ஆஸ்திரேலியனு. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டு ஹங்கேரியன் மிக்ஸு அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஆஸ்திரேலியன்னு. நல்ல ஹெவி சைஸ் மக்களே இந்த ஆண். இது அதோட ஃபீமேலு. ஸோ சாட்டினில் வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தோன்னே 2மே ஒரே கலரு. இது மெயிலு. ஒரு சிக்கு பொறிச்சு அதில் அடையில் உட்காந்துருந்துச்சி மக்களே. கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குல்ல பார்க்க. இந்த கலர் பார்த்தோன்னா நம்ம இதில் ஒன்று எடுத்து நம்ம ஹேண்டுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆசை வந்துச்சு. பார்ப்போம், கிடச்சிச்சின்னா கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து சிக்ஸு வந்துச்சுன்னா சேல்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேட்ச் மட்டும் அவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வரும்லாம் அதெல்லாம் சேல்ஸுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எதுவும் சேல்ஸுக்கு இல்லை. அப்படி வந்துச்சுன்னா நம்ம சேனலில் மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஃபேன்டைலில் பாருங்கள் 2 பேர் போட்டிருந்தாங்க. ஒன்று பியூர் ஒயிட்டு. அந்த ஃபீமேல் வந்து கீழே நிற்கல நல்ல லுக்காக இருக்கும். இது இன்னொரு பேரு. இது வந்து டெயில் மார்க்கில் மிக்சிங்குன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. இது என்ன மிக்சிங் யாருக்காவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இது அதோட மெயிலு. இந்த மெயில் நம்ம மெயில் மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு மக்களே. நல்ல லுக்கு, சைஸு, அது கூவுறது எல்லாமே நல்லா பக்காவாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அது கூவுறது காமிக்கிறேன். நல்லா அடித்து கூவிட்டே இருந்தான். நம்மகிட்ட ஒரு ப்ரௌன் கிடைக்கிறானே அவனை மாதிரி. கூவேலையும் நல்ல சைஸாக இருந்துச்சு. ஏதாச்சும் புறா பக்கத்தில் வந்தாலே போதும் நல்லா அடித்து கூவிட்டே இருந்தான். ஸோ ஃபேன்டைலில் எனக்கு இந்த மெயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கலரும் நல்ல லைட் பிஸ்கட் மாதிரி அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அது மாதிரி கால் பூட்டுமே நல்ல லாங் பூட்டு தான். இது ஃபீமேல் வந்து நம்ம வெளியே எடுத்து அவ்வளோ பார்க்கல. ஸோ அடையில் இருந்தாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லி விட்டுட்டோம். நான் முஸ்கி சொன்னேன் நல்ல சைஸாக இருக்கணும். அது இந்த பேர் தான் மக்களே. பாருங்கள் 2மே சில்வர் தான். பட் ஃபீமேல் மெயில் 2மே நல்லா சைஸாக இருந்தாங்க. அதேமாதிரி கன்னியாஸ்திரி பேர் ஒன்று இருந்துச்சு. இது வந்து முட்டைக்கு விரட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம போன டைமில். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஃபேன்டைல் சிக்கன் நம்ம அந்த இதில் ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு அடுத்த செட்டில் உள்ளது தான் பாருங்கள். எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்குது. அது இப்போ தான் வெளியே வர டைமு. இதுவும் ஒரு 2 வீக்ஸில் வெளியே வந்துடும் போல். ஸோ முட்டை மாற்றி வச்சு அடுத்த முட்டை எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபேன்டைல் வந்து இப்போ தான் எக்கில் இருக்கிறாங்க. ஸோ சிக்கு பொறிச்சோன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேல் ஒரு கலரு, ஃபீமேல் வேறு மாதிரி கலரு. ஸோ அதோட சிக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் மக்களே தர அடி.
அதாவது நம்ம ஒரு அடி ஹைட்டில் இருக்கையிலே அதை அடிச்சிடும் நான் கீழே இறங்கிலேயே. ஸோ உங்களுக்காண்டி கேஜில் விட்டு நம்ம அடிக்க விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஜில் விட்டுருந்தோம். பட் அவன் ரொம்ப நேரமாக இறங்கவே இல்லை. அந்த சீராஸ் ஒன்று கிடக்கிற அதை பார்த்து கூவிட்டே தான் இருந்தான். அந்த சீராஸும் அதுக்கு லைட்டாக மஸ்தாக இது இருந்துச்சு. ஸோ அதனால் அவன் இறங்கலை. கடைசி வேறு வழியே இல்லை, நம்மளை தான் கீழே தள்ளி விட்டோம். பாருங்கள் அடிச்சிட்டான். ஸோ இதையும் நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் நேராக எடுத்தனால என்னால் கரெக்டாக கவர் பண்ண முடியல. ஸோ அடித்தது முதல்ல லைட்டாக கவர் ஆகிருக்கும். இதான் மக்களே இந்த ஆஸ்திரேலியன் சொன்னேன் பிளாக் கலரு. ரெண்டுமே பிளாக்கு. ஒன்று வந்து எல்லோ கலர் ஐஸு, இன்னொன்று வந்து சில்வர் கலர் ஐஸு. இது ரெண்டும் கன்னியாஸ்திரி. இவங்க இப்போ முட்டைக்கு விரட்டிகிட்ருக்காங்க. மேபி ஒரு 1 வீக்கில் சிக்கு வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, எக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஷார்ட்டின் பாருங்கள், இது ரெண்டுமே பேர் தான். பட் மேலே போயிட்டு ரெண்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கூட்டுக்குள்ளே வந்தோன்னு பார்த்தா வேறு ஒரு ஆஸ்திரேலியன் உள்ளே வந்துருச்சு. ஸோ அதை அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே பேர் ஆகிட்டாங்க. பாருங்கள் சிக்கில் தான் இருக்குது. இது இந்த ரோமர் வந்து புதுவெளி ரோமர் மக்களே. ரேசிங் லைன்லேருந்து சிக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ரேஸ் விடுறாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து சிக்கு வாங்கி போட்டிருக்காங்க. ரேஸ் விடுற ஐடியா இப்போதைக்கு இல்லை, மேபி ஃப்யூச்சரில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் மக்களே அந்த ஒரு சிக்கு ஒன்று பார்த்தோமே, அதோட பேரண்ட்ஸு. அதாவது லாஸ்ட்டு கூட்டில் ஒரு சீராஸ் சிக்கு பார்த்துருப்போம். அதோட பேரண்ட்ஸ் இவங்க தான். பாருங்கள் அந்த ஃபீமேல் வந்து லாக் ஒரு கிராஸு. அந்த மிஸ் மார்க் மட்டும் இல்லைன்னா அந்த ஃபீமேல் வேறு லெவலில் இருக்கும் மக்களே. அந்த மண்டைக்கு மேலே வந்து லைட்டாக ஒயிட் வந்துச்சு. மேல் நல்லா பக்கா, மேல் நல்லா சைனிங், ஆள் நல்லா பார்க்க லுக்காக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த பேரில் வந்து ஃபீமேல் வந்து ஆஸ்திரேலியன் மக்களே. லைட்டாக மிஸ் மார்க் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு ஒயிட் கொண்டச்சடையில் இருக்கிற ஒரு புறாவுக்கு பேர் போட்டிருக்காங்க. ஏன் இப்படி போட்டிருக்கீங்க அப்படி கேட்டேன். ஏன்னா நமக்கு பூட்டு வரும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அதாவது சடக்காலில் குஞ்சு இறக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கிராஸ் ப்ரீட்லாம் எடுத்தோம்னா நம்ம முட்டை மாற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காண்டி இப்படி போடுவாங்க. சடக்காலும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான். ஓகே மக்களே, வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.